ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வச்சுருந்த சேனல் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புதிய சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சேனலுக்கு எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வது எப்படி என்று பார்ப்போம். இப்போ நம்ம தோட்டத்திலேயே காய்ச்ச கத்திரிக்காய் பறித்து நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். எங்கள் ஊரில் அதிக வெயில், எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. இந்த கத்திரிக்காயை வச்சு தான் நம்ம குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா தயாரிப்போம். அதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். கத்திரிக்காயை நல்லா அப்படி நாளாக கீறி தண்ணிக்குள்ளே போட்டு அலசி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் இந்த மாதிரி 50% வதங்கின பின்னாடி அதை எடுத்து வச்சுக்கிறணும். 50% வெந்த பின்னாடி அதே கடாயில் அதுக்கு தேவையான மசாலாவை பார்ப்போம். சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம். அதோட கொஞ்சம் இஞ்சி, வெள்ளைப்பூடு கொஞ்சம் வதக்கிக்குவோம். தக்காளியை நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம வதக்கி அரைக்க போகிறதுனால நான் பெருசாக வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்குவோம். இதோட பொடிசாக கட் பண்ண தேங்காயை சேர்த்துக்குவோம். இப்படி கொஞ்சம் வெந்ததும் இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சி சாரில் எடுத்து அரைச்சி, இதை மிக்சி சாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம். அதே கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். அதுவும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வதக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிடுவோம். ஊற்றிக்கிடுவோம். அந்த மிக்சி சாரில் அரைச்ச எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஊற்றிக்கிடுவோம். கொதிச்சு இப்படி வரவும் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். நல்லா புளி கரைச்சி கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்மளுக்கு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிடுவோம். சூப்பரான காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.